ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் தையல் பயிற்சி வகுப்பு 30 பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 வயசு பெண்ணுக்கு நம்ம பட்டுப்பாவடை வெட்டி தைக்க போகிறோம், லைனிங்கோடு சேர்த்து. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். நம்ம தையல் பயிற்சி வகுப்பு வீடியோ ஃபுல்லுமே எந்த ஒரு வீடியோலையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வகுப்பு இப்போ ஓடி இருக்கோ அத்தனை வகுப்புமே வரும். அந்த மாதிரி நீங்கள் விடுபட்டு போயிருந்தால் அந்த மாதிரி தாராளமாக பார்த்துக்கோங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் சிறப்பாக தைக்க முடியும். இப்போ நம்ம எப்படி நம்ம பாவாடையை கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அளவு நோட் பண்ணி வச்சுருக்கேன். பாவாடைக்கு பெரிய அளவெல்லாம் வராது, நமக்கு அகலமும் உயரம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அகலம் தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, 3 மீட்டர்லேருந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வேணும்னா 4 மீட்ரு வரைக்கும் நம்ம சேலையில் இருந்ததால் 4 கிழிச்சிக்கலாம், 4 மீட்ரு கணக்கு பண்ணி. உயரம் வந்து நம்ம இடுப்பில் இருந்து நம்ம கொலுசு போடுறோம் இல்லையா, தர வரைக்கும் கூட நீங்கள் அளக்கலாம். பட்டுப்பாவாடை தளவை போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உயரத்தை அளந்துக்குருவோம். நான் நோட்டில் எழுதி படம் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதை பார்ப்போம். அடுத்து இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதே வகுப்புலையே வந்து இந்த பாவாடையை எப்படி நம்ம அழகாக தைக்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ பட்டு பாவாடை நம்ம 15 வயசு குழந்தைக்கு வந்து பட்டு சட்டை தைச்சோம். இப்போ அடுத்ததான் நம்ம பட்டு பாவாடை தைக்க போகிறோம். அதுக்கு வந்து இடுப்பில் எங்கே கட்டுவீங்களோ அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் கொலுசு போடுவோம் பார்த்தீங்களா, அதை விட கீழே வரைக்கும் தர இருக்கும். நம்ம நிற்கல தர வரைக்கும் நீங்கள் அளந்துக்கோங்க. ஏன்னா பட்டுப்பாவடை வந்து நல்லா இறக்கமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அளந்ததில் 38 இன்ச்சு வந்துச்சு உயரம். பாவாடையோட உயரம் 38 இன்ச்சில் -2 இன்ச்சு எதுக்காகனா, அதாவது நம்ம மேலே பட்டி கொடுத்து நாடா கோர்த்து போடுவோம், அதுக்காக மேலே பட்டி வந்து ஒரு 2 இன்ச்சு உயரம் வரும். அதுக்காக 2 இன்ச்சை கழிச்சிட்டு பாவாடையோட உயரம் வந்து 36. இப்போ நம்ம பட்டு பாவாடைங்கிறப்ப நம்மளுக்கு கீழெல்லாம் மடித்து தைக்க தேவையில்லை. பட்டு பார்டர் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம மடித்து தைக்க தேவையில்லை, அதனால அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்ததா அகலம். துணி எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மீட்டர் வேணும். குறைஞ்சது 3 மீட்டர், அதிகபட்சமாக நீங்கள் 4, 3.5 இந்த மாதிரி. நிறைய சுருக்கு வேணும் அப்படின்னு நிறைய பாவாடையில் சுருக்கு வந்து எங்களுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ சேலையாக எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அதில் 3 மீட்டருக்கு மேலேயே கட் பண்ணிக்கலாம். 4 மீட்டர், 3.5 மீட்டர், இல்லைன்னா 4.5 மீட்டர் கூட. சிலர் வந்து நல்லா பஃப்னு வேணும் அப்படின்பாங்க. ஆனால் 4 மீட்டரே அதிகம்தான், அந்த அளவு போதுமானது. குறைந்தபட்சம் 3 மீட்டர், அதுக்கு குறைச்சி எடுத்துடாதீங்க, பாவாடை நல்லா இருக்காது. இடுப்பு சுற்றளவு, பாவாடை எந்த இடத்துல இடுப்பில் கட்டுவோமோ அதை சுற்றி நம்ம இடுப்பை சுற்றி டேப்பை வச்சு அளக்கையில் எனக்கு வந்து 32 இன்ச்சு வந்தது. கூடுதலாக ஒரு 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 32 சேர்த்து ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பருமனான பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு 4 இன்ச்சு கூட கூடுதலாக வச்சுக்கலாம். இடுப்பு பட்டிங்கிறது இங்கே ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த பட்டி தான். மேலே பட்டி கொடுத்து தப்போம்ல, நாடா கோர்க்கணும், இல்லைன்னா நம்ம ஹூக்கே வைக்கிறதா இருந்தாலும் நமக்கு இடுப்பு பட்டி கண்டிப்பாக பாவாடைக்கு தேவை. உயரம், அதோட உயரம் வந்து இங்கே 2 கழிச்சிருக்கோம் இல்லையா, 2 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு சேர்த்துருக்கோம். எதுக்காகனா தைக்கையில வந்து நம்மளுக்கு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே வந்து மடித்து தைக்கிறாப்புல வரும். அப்போ 2 + 2 4. இந்த முன்பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்கும் பின்பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்கும் 1 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 5 இன்ச்சு எடுக்கணும். அடுத்ததா பட்டியோட அகலம். பட்டியோட அகலம் எவ்வளோனா, இந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதே அளவு தான் பட்டி அகலம் வரும். சைடில் தைக்கிறதுக்கு சேர்த்து ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். 34ஓட ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுதான் அளவு. இப்போ படம் வந்து இது வந்து நான் சும்மா இதில் வந்து நம்ம வந்து உயரத்தை மடித்து போட்டு உயரம் தான் தேவையான அளவுக்கு வெட்டிக்க போகிறோம். அகலம் வந்து எவ்வளோ 3 மீட்டரை அப்படியே வரைஞ்ச மாதிரி காமிச்சிருக்கேன். உயரம் அகலம் படம் இதே போல் போட்டுக்கோங்க, இதே போல் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துணியில் எப்படி வெட்டுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாவாடைக்கு
நான் வந்து ஒரு 3.5 மீட்டர் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்து 2 மீட்டர் போதுமானது. அப்படியே நம்ம 2 மீட்டர்ல உள்ள தச்சா போதுமானது. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம உயரம் கட் பண்ண வேண்டியதில்லை. இருக்கிற உயரம் வந்து இந்த பாவாடையோட உயரத்தை விட நம்மளுக்கு அது கம்மியாக தான் இருக்கும். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த துணியை வந்து நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை விட வந்து டக்கு பிடிக்கணும் அப்படின்னா கூடுதலாக ஒரு 2 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி ரெட்டப்படையில் டக்கு பிடிக்கணும். உள்ள துணி வந்து பிடிச்சி தச்சு விட்டோம்னா கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் டக்கு பிடித்தல். அது வந்து நான் லேசாக பிடிக்க போகிறேன். ஒரு 2 இன்ச்சு வச்சு 1 இன்ச் அளவுக்கு டக்கு பிடிக்க போகிறேன். இப்போ நம்ம உயரம் இப்போ துணியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னாலும் நமக்கு கூடுதலாக துணி பாவாடையோட உயரம் இந்த துணியில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே போட்டு நம்ம டக்கு பிடிக்கிறனாலும் உள்ள டக்கு பிடிச்சிக்கலாம். ஒரு 5-6 இன்ச்சு வரைக்குமே நம்ம தாராளமாக உள்ள டக்கு பிடிச்சிக்கலாம். 6 இன்ச்சு அப்படின்னா அதை டபுளானா 12 இன்ச்சு அந்த மாதிரி கூடுதலாக வேணும். சின்ன குழந்தைங்கள கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருக்கிறவங்க திடீர்னு வளர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் 4 மடித்து போட்டு நம்ம கட் பண்ணுவோம். நம்ம புடவைய மடிப்போம் பார்த்தீங்களா, இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும் ஒன்றா பிடிச்சி அந்த மாதிரி மடிங்க. அந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி பார்டர் ஒரே அளவில் இருக்கணும். ஏற்றி இறங்கி போயிடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து பாவாடையோட கீழ்ப்பகுதியாக வச்சுக்க போகிறோம். இந்த பார்டரை சரியாக எல்லா பார்டரும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4ஆவோ 2ஆவோ விரிச்சு போட்டோம்னா நமக்கு உயரத்தை சரியாக எடுத்து நம்மளால கட் பண்ணி போக முடியாது. அது இழுக்க வந்து நமக்கு துணி அளவுகள் மாறிடும். அதனால இந்த மாதிரி நம்ம புடவை மடிக்கிற மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி மடிச்சுக்கணும். 4 8ஆ மடிச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உயரத்தை இப்போ கீழே இருந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அங்கே பாருங்க மேலேயே அது போல் மடிச்சாச்சு. இப்போ நம்ம உயரம் கீழே இருந்து தான் எடுக்க போகிறோம். இதுதான் வந்து பாவாடையோட கீழ்ப்பகுதி பார்டர். பாவாடையோட உயரம் கீழ்ப்பகுதியிலேருந்து குறிக்க போகிறோம். 36 பார்த்தோம். நம்ம ஒரு 2 இன்ச்சு நான் டக்குக்கு அதாவது உள்ள மடிச்சு தச்சு உயரம் வேணும்னா பிரிக்கிறதுக்காக நம்ம 2 இன்ச்சு கூட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க துணி இந்த மாதிரி கூட இருக்கு அப்படின்ற பட்சத்துல வளர்ற பசங்க நல்லா வளர்றவங்க அப்படின்னா நீங்க தாராளமா கூட 4 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி விட்டுக்கலாம். விட்டு நம்ம எவ்வளோ 6 இன்ச்சு விட்டோம்னா நான் 3 இன்ச்சா மடிச்சுக்கணும். நான் மடிக்கையில உங்களுக்கு தைக்கையில நான் சொல்றேன் டீட்டெயிலா. இப்போ நான் 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போ 36 பிளஸ் ஒரு 2 இன்ச்சு 38. 38. அதே போல கீழே இருந்து நம்ம இப்படி மார்க் பண்ணி குறிச்சாச்சு. இப்போ இது பாவாடையோட உயரம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ 8ஆ மடிச்சனால நமக்கு வெட்டுற பகுதி கம்மியாக இருக்கும். நம்ம 8ஆ மடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கவனமாக நல்லா பிடிச்சிக்கிட்டு 8 துணியை சேர்த்து வெட்டணும். 8ஆ மடிச்சிருக்கோம் பாருங்க. ரெட்டையா மடித்து அதுக்கப்புறம் 4ஆ மடித்து அதுக்கப்புறம் 8ஆ மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி மடிக்கிறப்ப நமக்கு வெட்டுறது கம்மியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம பாவாடைக்கு கட் பண்ணிட்டோம். அடுத்தது லைனிங்கை இதே போல் நம்ம 4ஆ 8ஆ மடிச்சுக்கிட்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அது கட் பண்ண வேண்டியது இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு நான் அளவு எடுத்து காமிச்சிடுறேன். இப்போ 2 மீட்டர் துணி 2 மீட்டர் துணியை நம்ம என்ன பண்ணணும்னா அகலத்தை விரிச்சு விட்டுறோம். பாருங்க கரையை வந்து அகலமா எப்பயுமே நம்ம பாவாடை உள்பாவடைக்கெல்லாம் மடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, பாட்டி பாவாடைக்கு அது போலதான் இதையும் மடிச்சு போடணும். அவ்வளோதான். அப்படியே 4ஆ மடிச்சு உயரம் மட்டும்தான் நீங்க கணக்கு பண்ண போறீங்க. அகலம் அப்படியே இருக்கிறது இருக்கட்டும். உயரம் வந்து நம்ம பாவாடை வெளியில பாவாடை பட்டு பாவாடை வெட்டணும் இல்லையா, 38 உயரம் வெட்டணும். ஆனா 36 உயரம் வரும் நமக்கு. அதை விட கம்மியா வரும். பாருங்க மொத்தமே உயரம் வந்து 33 தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து கட் பண்ணலாம் தேவையில்லை. நம்ம வெளிப்பாவடையை விட நம்ம உள்ள கொடுக்குற லைனிங் வந்து ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் ஏறி இருக்கலாம். அப்பதான் வந்து போடையில உங்களுக்கு வெளியில தெரியாது. இப்போ நம்ம இதை வெட்ட வேண்டியது இல்லை, இப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம
பாவாடை கட் பண்ணோம் இல்லையா, அதோட மேல வந்து மீத பகுதி வந்துச்சுல்ல, அதுதான் இது. இதுல வந்து இந்த பீஸை மட்டும் நம்ம ஒரு 5 இன்ச் உயரத்துக்கு இடுப்பு பட்டி உயரம் 5 இன்ச் வருது பாருங்க. பார்டர் வரைக்கும் நமக்கு 5 இன்ச் வருது. இதை நேரா வெட்டி எடுத்துடலாம். இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதை விட ஒரு 2 இன்ச்சு கூட வச்சுக்கணும் இடுப்பு பட்டியோட அகலம். அப்ப வந்து நம்ம 34 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு 36 இன்ச்சா நம்ம எடுத்துக்கலாம். கூடுதலா கூட வெட்டி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. நம்ம தைக்கையில அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். மீதத்தை நம்ம கூடுதலா கூட வெட்டி வச்சுக்கலாம். அளவா வெட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கையில அது கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ 34 அகலங்கிறப்ப இதுதான் அகலம். 34 நம்ம ஒரு 36 38 கூட எடுத்துக்கிடுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம டபுளா மடிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப 18 வச்சோம்னா நமக்கு 36 சரியாகும். இந்த பாருங்க 18, இந்த பக்கம் 18, இந்த பக்கம் 18 நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அப்ப 36 நமக்கு சரியா வரும். இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதை வெட்டி எடுத்துட்டு இதை தனியா நம்ம பார்டர் தனியா வெட்டி எடுத்துடலாம். இப்ப விரிச்சு விட்டு எப்பயுமே பார்டர் கட் பண்ணையில மடிச்சு கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விரிச்சு விட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாகும். இதுதான் பட்டி. நம்ம அகலம் கூட தான் வெட்டி இருக்கோம். நம்ம பாவாடை தைச்சதுக்கு அப்புறம் பாவாடையில வைக்கையில நம்ம மடிச்சு விட்டு தைக்கும் போது மீதம் இருக்கதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாவாடைக்கு நம்ம 8ஆ மடிச்சு போட்டு பார்டர்ல இருந்து கீழே இருந்து நம்ம உயரத்தை குறிச்சு உயரத்தை கட் பண்ணிட்டோம். அடுத்ததா லைனிங் 2 மீட்டர் லைனிங் அப்படியே வச்சுக்கிறோம், உயரம் கம்மியாக தான் இருக்கு. அடுத்து நம்ம இடுப்பு பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்கலாம். முதல் நம்ம தைக்கையில பாவாடை துணியை, இந்த பட்டு துணியை எடுத்துக்கிறோம். இந்த ஓரம் இருக்கு பார்த்தீங்களா, 2 பக்கமும் நமக்கு ஓரம் இருக்கும் இல்லையா, இந்த ஓரத்தை பிசுறு இல்லாமல் நம்ம புடவைக்கு எப்படி ஓரம் தப்போமோ அது போல பொடிசா மடிச்சு அப்புறம் ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சு இந்த ஓரத்துல தச்சிடும். இப்போ இந்த ஓரத்தை எப்படி நம்ம மடிச்சு தைச்சோமோ அதே போல அடுத்த ஓரத்தையும் நம்ம மடிச்சு தைச்சிடலாம். துணியோட உள்பக்கத்துல தான் நம்ம மடிச்சு தைக்கணும். இப்போ 2 ஓரத்தையும் நம்ம மடிச்சு தைச்சாச்சு. இப்போ டக்கு பிடிக்கிறதுக்கு, அதாவது பாவாடையோட உயரம் வந்து சரியான அளவு சரியா எடுத்தோம்னா பின்னாடி பிள்ளைங்க ஏன்னா பட்டுப்பாவடை நம்ம டெய்லி போட போறதில்ல, என்னைக்கோ ஒரு நாள் நல்ல நாள் பெருநாளைக்கு போடுவாங்க. திடீர்னு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாவாடை ஏறிக்கணும். அதுக்காக நம்மளுக்கு உள்ள டக்குன்னு ஒன்று பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம அந்த மாதிரி பாவாடை குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பாவாடை ஏறுறப்ப நம்ம பிரிச்சு விட்டோம்னா பாவாடை இறக்கம் கிடைச்சிடும். அதுதான் டக்கு. கூடுதலா நம்ம எவ்வளவு வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து டபுள் ரெட்டை பங்கா விட்டுக்கணும். இப்போ 1 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிக்க போறோம்னா அது 2 இன்ச்சு உயரத்துல சேர்த்து கட் பண்ணாதான் நம்மளுக்கு இப்படி மடிப்போம். பாருங்க, இப்போ பார்டரை ஒட்டி நம்ம பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு பார்டரை ஒட்டி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த உயரத்தை மடிச்சு இந்த மடிப்பு பகுதி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 இன்ச் எடுத்து இப்படியே நெட்டா தைச்சிட்டு வரலாம். ஆனால் நடுவில் வந்து அது ஜாயிண்ட் ஒட்டு போட்ட மாதிரி தெரியும். அதனால நான் எப்பயுமே வந்து பார்டரை ஒட்டி தான் நான் டக்கு பிடிப்பேன். இப்போ ஒரு 1 இன்ச்சுன்றனால இந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கிறோம். இதே நீங்கள் ஒரு 5 இன்ச்சே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சுனால 10 இன்ச்சு கூடுதலாக வச்சுருக்கீங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தைக்கல நமக்கு 10 இன்ச்சாவது வைக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு சரியாக வரும். அந்த மாதிரி இருக்கையில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு
10னா நம்ம 5 இப்படி மடிச்சு இங்கே 5 இருக்கும், இந்த பக்கம் 5 இருக்கும், அப்போ 10 வந்துடும். இப்படி வச்சு இதுக்கு கீழே பார்டருக்கு கீழே பாருங்க இப்படி வச்சு பார்க்கணும். இந்த அளவை வச்சு பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இப்படி வச்சு தைக்கையில இது வரைக்கும் தைச்சிருவோம் இல்லையா? இப்போ நமக்கு பாருங்க இந்த டக்கு வந்து பாவடைக்கு வெளியில தெரியாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். நான் வந்து 1 இன்ச்சு தான் வச்சிருக்கேன்றப்ப நமக்கு வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்டரே உங்களுக்கு 5 இன்ச்சுக்கு இருக்கும். பார்டரை ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஒன்றரை இன்ச்சு பார்டர்ல இருந்து 1.5 இன்ச்சு வர மாதிரி நான் மடிச்சிருக்கேன். நான் வந்து 1 இன்ச்சு பிடிக்க போறேன். நம்ம 2 தான் வந்து கூடுதலா விட்டோம். ஒரு இன்ச் அளவுக்கு நேராக நம்ம கொஞ்சம் வந்து பெரிய தையல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னைக்கு இருந்தும் நம்ம உயரம்பத்தலைன்னா பிரிக்க தான் போகிறோம். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரிக்கிற அன்னைக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கிட்டே வரோம். இப்படியே பாவாடை முழுசுமே நம்ம எத்தனை மீட்டர்? நம்ம 3.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த 3.5 மீட்டருமே இதே போலயே நம்ம பார்டர்கிட்ட மடித்து ஃபுல்லாக தைச்சிடும். இப்போ ஓரத்தில் லேசாக இலையாடிக்கோங்க. அப்போ தான் நம்ம இழுத்து சைட் ஜாயின் பண்ணையில நமக்கு பிரியாமல். கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கிறோம். இந்த அளவு சரியா இருக்கணும். அப்புறம் சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சு இப்படியே தச்சுட்டு வரலாம். அப்பப்பைக்கு சரி பண்ணிக்கோங்க. அதே போல அளவு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். தச்சது 1 இன்ச்சு தச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு தச்சிருக்கோம். 1.5 இன்ச்சு இங்கே இருக்கு. இங்கேயும் 1 இன்ச் அளவுக்கு சரியா ஓரத்துல இல்லையா? இப்போ நம்ம டக்கு பிடிச்சாச்சு. அடுத்ததா பாவடைக்கு ஃபிளிட் வைக்கணும். அதாவது சுருக்கு மடிப்பு நம்ம பக்கைக்கு வச்சோம் பார்த்துங்க, அதுலயே வந்து பெருசா வைக்கணும். பாருங்க, இப்போ உங்களுக்கு பாவடை தச்சுட்டு நல்லா அயன் பண்ணிட்டோம்னா இது நல்லா படிஞ்சிடும். உங்களுக்கு டக்கு பிடிச்சது உயரம் கூடுறப்ப நம்ம இந்த இடத்துல மட்டும் சைட் ஜாயிண்ட்டை பிரித்து விட்டு இந்த தையலை சல்லுன்னு பிரித்து விட்டுட்டு திரும்ப அந்த இடத்துல மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சுருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 ஓரங்கள் தச்சோம் இல்லையா, அதை வந்து 2 ஓரத்தையும் பிடிச்சோம்னா ஒரு மடிப்பு பகுதி வரும் பாருங்க, துணியோட நடுப்பகுதி, அதை நம்ம மார்க் பண்ண போறோம். பாவாடையோட மேல் பகுதியில 2 ஓரத்தையும் நம்ம ஒன்னா போட்டு மேல் பகுதியை சென்டர் பண்றோம். ஏன்னா நம்ம மேலதான் சுருக்கு வைப்போம். அப்படிங்கிறப்ப நமக்கு இது எதுக்காக அப்படின்னா, இடுப்பு சுற்றளவு 34. நம்ம ஒவ்வொன்றா தனிவிய மொத்தமா தச்சுட்டு 34 இருக்கா அப்படின்னு செக் பண்றதை விட இந்த சென்டர் பண்ணியிருக்கோம் பாருங்க, இப்ப இதுதான் வந்து மடிப்பு பகுதி வருது ரெட்டையா மடிக்கிறப்ப. இதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மடிப்பு வச்சுக்கிட்டே வரையில இந்த இடம் வரையில அப்போ தச்சதெல்லாம் பாதி, பாவடையோட பாதி பகுதி இது. அப்படிங்கிறப்ப நம்ம 34ல் பாதி 17, அந்த 17 வருதா சுருக்கு வச்ச பிறகு அப்படின்றத இங்கே செக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ஒருவேளை உங்களுக்கு கூட வரலாம், இல்லை குறைச்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு நம்ம அந்த 17 அளவுக்கு திரும்ப சரி பண்ணிக்கலாம். மொத்தமாக நம்ம தச்சுட்டு 34 இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பாதியை தச்சுட்டு நம்ம சரியா இருக்கா அப்படின்றத. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து ஃபிளிட்டு, அதாவது சுருக்கு பாவாடைக்கு வைக்கல கொஞ்சம் முன்ன பின்ன வரதான் செய்யும். நல்லா தச்சவங்களுக்குமே வந்து டக்குன்னு நம்மளுக்கு வர்றது அதிகபட்சமாக வரும். மேக்சிமம் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம இருக்கிற அளவு வராது. அப்படிங்கிறப்ப நம்ம அதை இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரித்து விட சௌரியமாக இருக்கும். அதே போல் சுருக்கு வைக்கல எப்பயுமே பெரிய தையல் வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லும் நம்ம சுருக்கு வச்சு நீட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன தையல் போட்டுக்கலாம்.
பாவாடையோட வெளி பக்கத்துல தான் நம்ம சுருக்கு வைக்க போறோம். இது பாவாடையோட கீழ்ப்பகுதி. ஒரு ஓரத்துல ஆரம்பிச்சோம்னா அடுத்த ஓரம் வரைக்கும் நம்ம சுருக்கு வைக்கணும். இப்ப இது வெளிப்பகுதி. நம்ம இந்த ஓரம் மடிச்சு தச்சிருக்கோம் இல்லையா, அதுல சும்மா இப்படி இப்படி ஒரு மடிப்பு உள்ள கூடி இப்படி மடிச்சிருங்க. ஏன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணையில ஓப்பன் விட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி மடிக்கிறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதுக்காக அதே போல் தையல் பெரிய தையல் வச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்கு தாராளமாக தைக்கலாம். அதே போல் இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு பிளைனாக தைங்க. சுருக்கெல்லாம் வைக்க வேணாம். 1 இன்ச் அளவுக்கு பிளைனாக தைக்கிறோம். தச்சாச்சு. இப்போ இது ஒரு இந்த உள்ள எடுக்கிற மடிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி 1 இன்ச்சு பிளைனா தச்சுட்டோம். ஊசியை உள்ள மாட்டியிருக்கோம். ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி உள்ள 2 இன்ச்சு மடிக்கிற மாதிரி 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அளவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தச்சு பழகிக்கோங்க. அடுத்தடுத்து நமக்கு கைப்பக்குவம் வந்துடும். இப்போ 2 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு நீடில் ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த உள்ள மடித்ததை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை மேலே வைக்கணும். அதே போல் இந்த இடம் எவ்வளோ தைச்சோமோ அதே அளவுக்கு தான் தைச்சிட்டு வரணும். இந்த மடிப்பு வைக்கையில் இப்படி மேலே ஏற்றியோ இப்படி கீழே இறக்கியோ வச்சிடக்கூடாது. ஒரே அளவாக இருக்கணும். வச்சுக்கோங்க. இதோட 3/4 வாசி இல்லை பாதி வரைக்கும் நான் வந்து 3.5 மீட்டர் கூட எடுத்திருக்கனால நான் வந்து ஒரு 3/4 வாசியில் நிப்பாட்டுறேன். இதே இது நீங்கள் வந்து 3 மீட்டர் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரத்தில் ஊசியை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அடுத்த சுருக்கை உள்ளே வைக்கலாம். அரை அது வரைக்குமே வந்து நிப்பாட்டி வைக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து பாதி மடிப்பில் நிப்பாட்டுறோம். இந்த மாதிரி நிப்பாட்டி நல்லா உள்ள சுருக்கு வைக்கிறப்போ உங்களுக்கு ஸ்ப்ளிட் வந்து அடுத்தடுத்து உள்ள துணி வந்து அதிகமாகவும் தேவைப்படும். நம்ம அதிகமாக நான் துணி எடுத்திருக்கனால நான் இந்த மாதிரி வைக்கிறேன். அறதில் நிப்பாட்டலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அது வந்து நம்ம எடுக்கிற துணிகளை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ கேடை தூக்கிடலாம். ஊசி உள்ள குத்தி இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த மடிப்பு வைக்கிறதுக்கு மாதிரி 2 இன்ச்சாக கேப் விட்டு உள்ள ஒரு 2 இன்ச்சு இந்த அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி இப்படி பாருங்கள். அந்த மடிப்பு அளவுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மடிப்பை உள்ளே கொடுக்கையில் இந்த மாதிரி நீடில் வச்சு உள்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ அழகா இருக்கா? இதோட பாதியில் நிப்பாட்டு. அடுத்த சுருக்கு அதே போல தான். அப்படியே ஒவ்வொரு தடவையும் அளக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வைக்க வந்துடும். இதோட பாதியில் நிப்பாட்டு. இப்போ பாருங்க, மடிப்பு உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் துணியை எடுத்து வைக்கிறப்ப இந்த மாதிரி அழகாக இருக்கும். அப்படியே வச்சுக்கிட்டே வருவோம். பாருங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே ஃபுல்லுமே வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வரைக்கும் தான் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கிட்டு திரும்ப நம்ம அது சரியாக இருக்கா பார்த்துட்டு நம்ம வைக்கலாம். பாருங்க, சுருக்கு வந்து நமக்கு பாவாடை பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க. அதே போல் இந்த மேலையும் ஏற்றி இறக்கி இல்லாமல் நம்ம சரியாக பார்த்து வைக்கணும். இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க. இந்த சென்டர் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் வந்துருச்சு. இப்படியே ஊசியை நிப்பாட்டிடுவோம். நம்ம இதை அளந்துடலாம். இது வந்து ஒரு 17 இன்ச்சு இருக்கா. இப்போ இந்த ஓரத்துல இருந்து நம்ம அளக்குறோம். சுருக்கு வச்ச வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக இருக்கு. 17.5 பரவாயில்ல. 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூடுதலாவோ குறைச்சோ வந்தால் நமக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் கூடத்தானே வச்சுருக்கோம். என்ன அளவு இடுப்பில் அளந்தோமோ அதை விட ஒரு 2 இன்ச்சில் இருந்து நீங்கள் 4 இன்ச்சு வரைக்கும் கூட்டிக்கலாம். கூட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு முன்ன பின்ன இந்த மாதிரி தைக்கல சரியாகும்.
ஒருவேளை உங்களுக்கு இது கம்மியா வந்திருந்தா ஒரு 2-3 சுருக்க பிரிச்சு விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சீங்கன்னா சரியா வந்துடும். ஒருவேளை கூட ரொம்ப கூட வந்திருந்தா அப்பையும் ஒரு 4-5 சுருக்க பிரிச்சுட்டு நெருக்கமா வச்சீங்கன்னா சரியா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே மாதிரி வேணும்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே பிரிச்சுட்டு அளவுகளை கூட்டி கூட்டி வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கணும். இப்ப நம்ம இதே போல சுருக்கு வச்சோம்னா இந்த பக்கமும் நமக்கு சரியா வந்துடும். இதே போல வச்சிடலாம். பாத்திடலாம். இப்ப இந்த ஓரம் வரப்போகுது. அந்த ஓரத்துல எப்படி நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு பிளைனா நம்ம தைக்காம சுருக்கு வைக்காம பிளைனா விட்டோமோ அது போல விடணும். அதே போல இந்த மடிப்பு பகுதியை ஒரு மடிப்பு மடிச்சோம் இல்லையா, இப்ப அதே போல வருது பாருங்க. அதே போல நம்ம படிக்கணும். இந்த ஓரம் தச்சதை திரும்ப ஒரு தடவை உள்பக்கம் இப்படி வச்சு இந்த இடத்துல தச்சு விட்டுருங்க. மித்த வேற எதுவும் செய்ய வேணாம். சைட் ஜாயின் பண்ணையில நான் சொல்றேன். சுருக்கு வச்சாச்சு. நமக்கு பாவாடை அழகா வந்திருக்கு. இப்போ என்ன பண்றோம், மொத்தத்துக்கு வச்சு நம்ம அளந்துடலாம். இடுப்பு சுற்றளவு இப்போ பாருங்க, பாவாடை சுருக்கு அழகா இருக்கு. இப்போ நம்ம இடுப்பு நம்மளுக்கு இந்த சென்டர் பகுதி சென்டரா வருது பாருங்க. அப்போ நமக்கு இடுப்பு தேவையான அளவு 34 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு வரும். இப்போ ரெட்டையா நம்ம இடுப்பை மடிச்சிருக்கோம். ரெட்டையா மடிச்சோம்னா நமக்கு 34 அப்படிங்கிறப்ப ஒரு 17 இன்ச்சு வரணும். 17 இன்னொரு இந்த பக்கம் ஒரு 17ங்கிறப்ப நமக்கு அதை விட 1/2 இன்ச்சு கூடுதலாக வருது. அப்போ 1 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு கூடுதலாக இருக்கும். 1 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் கூடுதலாக வந்தால் பரவாயில்ல. ரொம்ப குறைச்சி வந்துடக்கூடாது. இப்போ 17க்கு பதிலாக நமக்கு 16 இருந்துச்சுன்னா இடுப்பு பத்தாம போயிடும். அந்த மாதிரி குறைச்சி வராமல் கூடுதலாக 1 இன்ச்சு வந்தால் பரவாயில்ல. அதனால ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சுருக்கு வைக்கல. இப்போ நமக்கு இடுப்பு சுற்றளவு 35 வந்துருச்சு. இப்போ நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கத்தில் வச்சு நம்ம தைக்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். எப்படி நம்ம வெளியில் உள்ள பட்டு துணியில் 2 ஓரத்தை மடித்து தைச்சோமோ அதே போல் இந்த லைனிங்லையும் இந்த பிசுறு வராமல் இருக்க பொடிசாக 2 ஓரத்தை மடித்து தைச்சிடலாம். இந்த ஓரத்தை ஃபுல்லும் தைச்சிடலாம். அதே போல் இந்த ஓரத்தையும் தைச்சிடலாம். தையல் சின்ன தையலா மாத்திக்கோங்க. இன்னொரு ஓரத்தையும் நம்ம மடிச்சு தைச்சிடலாம். இப்போ 2 ஓரத்தையும் நம்ம தைச்சாச்சு. நம்ம பாவாடையில எப்படி 2 ஓரத்தை ஒண்ணா வச்சு மடிப்பு பகுதியை சென்டர் பண்ணோமோ அதே போல நம்ம இதுலையும் சென்டர் பண்ணிக்கணும். இதுல பாருங்க, ஓரம் 2 ஓரத்தை ஒண்ணா வச்சிருக்கோம். வச்சுட்டு இப்படியே சென்டர் பண்றோம். அகலத்தை மடிச்சோம்னா நம்ம இது கரைப்பகுதி. கரைப்பகுதின்றனால நமக்கு கீழ்ப்பகுதி ஓரம் மடிக்க தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இது மேல் பகுதியா வச்சிருக்கோம். மேல் பகுதியில இந்த மாதிரி மடிச்ச இடத்துல இதுதான் சென்டர் பகுதி அப்படின்ற அடையாளத்துக்கு. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு நம்ம பாவாடையில சுருக்கு வச்சுட்டு வரையில நம்ம பட்டு பாவாடையில சுருக்கு வைக்கல சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர் கிட்ட இந்த சென்டர் வர்ற மாதிரி நம்ம வச்சு தைக்க போறோம். இப்ப பாவாடைய உள்பக்கம் வச்சிருக்கேன் பாருங்க. பார்டரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்பக்கமா நான் வச்சிருக்கேன். உள்பக்கம் தான் நம்ம லைனிங் கொடுக்க போறோம். அதனால உள்பக்கமா வச்சிருக்கோம். இந்த சுருக்கு நம்ம சின்ன தையல் போடணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தடுத்து நம்ம இதுல லைனிங்கை வச்சு தைப்போம். அதுக்கப்புறமா நம்ம பாவாடைக்கு பட்டி இடுப்பு பட்டி வைப்போம் இல்லையா, அதுவும் வைக்கிறப்ப அடுத்தடுத்து தையல் சின்ன தையல் தான் போடுவோம்.
அப்படிங்கிறப்ப நம்ம இப்படியே ஒரு தையலோடையே நிப்பாட்டிக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம மடிச்சு விட்டுருக்கோமோ அதே போல தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் மடிக்க போகிறோம். இப்போ இந்த ஓரத்தை இப்படி மடிச்சோம் இல்லையா, இது வந்து லைனிங் கிளாத்துங்கிறப்ப நம்ம உள்பக்கம் கொடுக்குறோன்றப்ப உள்பக்கம் மேலே வர்ற மாதிரி வச்சுட்டேன். இங்கே இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சு வச்சோம்ல, அது போல் இதையும் மடிச்சுக்கிறோம். சரியா மேலேயே தைங்க. 1 இன்ச்சு பிளைனாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதே அளவு சுருக்கு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது 3.5 மீட்ரு, ஆனால் இந்த லைனிங் கிளாத்து 2 மீட்ரு தான். அப்படிங்கிறப்ப நம்ம தள்ளி தள்ளி சும்மா ஒரு இன்ச்சு 1 இன்ச்சா தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். உள்ள இந்த பாவாடை பகுதி சுருக்கு வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறாம இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அடியிலையும் எடுத்து விட்டுக்கணும், மேலேயும் இதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும். 1 இன்ச்சு பிளைனாக நம்ம விட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக, அதாவது 1 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோதான். 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிங்க. இதே போல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். ஒட்டி ஒட்டி வைக்க வேண்டியதில்லை. 2 மீட்டருங்கிறப்ப உங்களுக்கு எடுப்புக்கு இது வந்து லைனிங் வந்து உள்ள லைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறோம். அதனால இதே அளவுக்கு நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வெளி துணி பட்டு துணி என்ன அளவோ அது அளவுக்கு கொடுக்கணும்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி இதில் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி மேலே வைக்கிறப்ப உங்களுக்கு பாவடையும் நல்லா பொஃப்னு அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தூரம் ப்ளைனாக தைச்சிக்கலாம். இதே போலயே கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். அடியில் உள்ள பட்டு துணியையும் சரியாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, நம்ம பட்டு துணியோட சென்டர் பகுதி மார்க் பண்ணி வச்சது இங்கே இருக்கு. இதோட சென்டர் பகுதி எனக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சுருக்கு வச்சுட்டோம்னா இந்த சென்டர் சரியாக வந்து இந்த மீதத்தில் இந்த மீத துணியை இதே போலயே நம்ம சுருக்கு வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஓரம் வந்துருச்சு. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணையில் பண்ணோமோ அதே போல தான் இந்த மடிப்பு பகுதியை இந்த மாதிரி உள் பக்கமாக இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தைக்காமல் ப்ளைனாக விடுறோம். ஒரு இன்ச் அளவுக்கு சுருக்கு இல்லாத மாதிரி மிச்சத்தை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சரியாக வந்துடுச்சு நமக்கு. பாருங்கள், லைனிங் கிளாத்தும் இந்த தச்ச ஓரத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம். மெயின் கிளாத்லையும் தச்ச ஓரத்தை மடிச்சுக்கிட்டோம். அதே போல தான் அந்த ஓரத்துலையும் தைச்சோம். இப்போ சுருக்கும் நம்ம வச்சாச்சு. அடுத்ததாக இடுப்பு பட்டியை இது மேலே வச்சு நம்ம தைக்கணும். இடுப்பு பட்டி வந்து நம்ம அகலம்லாம் கொஞ்சம் கூட தாராளமாக விட்டு தான் வெட்டியிருக்கோம். அதனால் தைச்சிட்டு கடைசியாக நம்ம போதுமான அளவுக்கு பார்த்துக்கலாம். உயரம் வந்து இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் திருப்பையில் நமக்கு அந்த 2 இன்ச்சு வந்துடும். மொத்தத்துக்கு நம்ம 5 இன்ச்சு எடுத்திருக்கோம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு தையலுக்கு 1/2 இன்ச்சு, நம்ம டபுளாக அப்படி மடித்து வரையில் நம்மளுக்கு அந்த 2 இன்ச்சு கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பிசுறு இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்படி கூட ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடித்த மணி இதை இப்போ தைக்க வேணாம், இப்படியே வச்சுக்கலாம். இப்படியே வச்சு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த இடுப்பை விட கூடுதலாக இந்த பட்டி துணியை விடுங்க. விட்டுட்டு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, இதே இடத்துல இல்லை இதுக்கு மேலே கூட தைக்கலாம். ஆனால் கீழே இறக்கி தைச்சிடாதீங்க. இறக்கி தைக்கிறப்ப இந்த சுருக்கானது உள்ளே போய் மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம தைக்கையில் இந்த பக்கம் அடியில் நல்லா துணியை எடுத்து விட்டு சுருக்க நேராக எடுத்து விட்டு தான் இடுப்பு பட்டியை தைக்க.
கூடுதலாக 1 இன்ச்சு விட்டு ஓரத்தை நல்லா இலையாடிடலாம். அந்த பக்கம் 1 இன்ச்சு கூடுதலாக விட்டோம். அதே போல் இந்த பக்கமும் 1 இன்ச்சு கூடுதலாக விடணும். பாருங்க, இங்கே வரைக்கும் வருது. அதை விட 1 இன்ச்சு கூடுதலாக விட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிடலாம். உள்பக்கம் வச்சு தான் நம்ம இடுப்பு பட்டி தச்சிருக்கோம். அப்புறம் வெளிப்பக்கம் இருக்கும். இப்போ இந்த பட்டியோட வெளிப்பக்கம் நம்ம இப்படி திருப்பிட்டோம். இந்த பிசுரை இந்த துணியை வச்சு நம்ம மடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தில் ஒரு மடிப்பு, இது அளவுக்கு இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா நம்ம நாடா கோர்க்க போகிறோம். நாடா கோர்க்குறோங்கிறப்ப இந்த பிசுரை நீங்கள் இப்படியே மடிச்சிங்கனாலும் நாடா வந்து சிக்கி நூலை இழுக்கும். அதனால இதை ரெட்டை மடிப்பாக இப்படி மடிச்சிருங்க. இந்த பாவடை எங்கே இருக்கோ அது அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா இந்த பிசுறு நீட்டாக கவர் ஆகிடும். நல்லா இந்த இடத்துல இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பினீங்கன்னா ஃபினிஷிங் அழகாக. இந்த ஓரத்துல பிசுரை எப்படி தச்சுட்டோம் பாருங்க. இதே போலயே இந்த ஓரத்தையும் தச்சிடலாம். 2 ஓரத்தையுமே முதல்ல நீங்க மடிச்சு தச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பட்டியோட ஃபினிஷிங் அழகா இருக்கும். அதனால அதை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்து மடிக்கணும். இந்த மாதிரி நீட்டா மடிச்சுக்கணும். இப்போ அப்படியே தச்சுட்டு வந்து இப்படி வச்சு திருப்பேன். இப்போ இந்த இடுப்பு பட்டியை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஓரத்தை அப்படி மடித்து இந்த தையல் தெரியுது இல்லையா, இதை மறைச்சு நம்ம வைக்க போகிறோம். எந்த அளவு மடிச்சிக்கலோ அதே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த பட்டியை நல்லா இழுத்துக்கோங்க. ஏன்னா இது உள்ளே போய் மாட்டிடாம அப்புறம் வந்து இடுப்பு பட்டி அழகாக இருக்காது. இப்படி வச்சு இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போடணும். பட்டியை நம்ம தைக்கையில் லைனிங் கிளாத்தையும் நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கணும். பாவடையும் நல்லா இப்படி இழுத்து விட்டு உள்ளே போய் துணி மாட்டிக்கிறாம நம்ம தைக்கணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு சரி பண்ணிக்கிட்டே தைக்கணும். ஓரத்தில் இலையாடிடலாம். பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டு துணிங்கிறப்ப நமக்கு பிசுறு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாவடையை சரி பண்ணி அடியிலையும் லைனிங் மாட்டிக்கக்கூடாது, மேலேயும் இந்த துணி போய் மாட்டிக்கக்கூடாது. அதை சரி பண்ணி எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க, அவசரம் இல்லை. இப்போ இந்த ஓரம் வரைக்கும் நம்ம மடித்து பட்டி தைச்சாச்சு. இந்த பட்டி ஒரு தையலாக இருந்தால் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. ஒரு கேடு அளவுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு தையல் போட்டுருங்க.
மேலே வந்து உள்ளே வந்து நம்ம இந்த பாவாடை தச்ச துணியெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ கனமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய தையல் கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த தையல் போட்டுக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேட் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் நிறையா பாருங்க, இந்த மாதிரி போடையில் உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம நாடா கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நாடா தேவையில்லை, கொக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா இதை தச்சு விட்டுறலாம். இது அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். நம்மளுக்கு இடுப்பு பட்டி வச்சாச்சு. பாவாடையில் நம்ம சைட் ஜாயின் மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த இடுப்புக்கு கொஞ்சம் ஓப்பன் விட்டுட்டு அப்படியே நம்ம இதை தைக்க போகிறோம். 2 ஓரத்தையும் இந்த ஓரம் உள்பக்கமாக நம்ம மடிச்சிருவோம். இடுப்பை ரெட்டையாக மடிச்சிருங்க. இப்படி மடிச்சிருவோம். மடிச்சுட்டு இதை சரியாக வச்சுக்கிட்டு இப்போ பாவாடையை நம்ம இடுப்பை சரியாக வச்சு உள்பக்கமாக திருப்பி இருக்கோம். உள்பக்கம் திருப்பி இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நம்ம ஓப்பன் விட்டாதான் நாடா கட்ட முடியும். அதாவது இந்த பட்டி அளவுக்கு மட்டும் ஓப்பன் வர்ற மாதிரி விட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஓப்பனாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு பட்டிக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு விட்டுக்கலாம். அது உங்கள் பிரியம். நான் வந்து இதை விட இந்த பட்டியை விட ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தைக்க போகிறேன். 3 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஓப்பன் வேணும்னா விட்டுக்கலாம். ஆனால் அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க பெருசாக ஓப்பன் கேட்டால் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நல்லா 4 பாருங்க மடித்த மணி இருக்கா, மடித்த மணி வச்சுக்கலாம். இதையும் மடித்த 4மே வந்து இந்த மடித்து தைச்சோம் பாருங்க, அதே போலயே வச்சுக்கிறோம். வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா ஓரத்தில் இலையாடிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வர்றோம். ஒரு கொஞ்சம் தூரம் 4 துணியை ஒன்றா வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கை உள்ளே இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டு இதை இப்படி விரிச்சிடலாம். விரித்து இந்த மெயின் கிளாத்தை முதல் தைச்சிடலாம். அதுக்கப்புறம் லைனிங்கை தைச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி தைக்கிறப்ப தான் உங்களுக்கு பாவாடை தனியாக லைனிங் தனியாக இருக்கும். அப்போ தான் போடுறப்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு கீழே விட்டு கிராஸாக தான் ஓரமாக தான் நமக்கு வரும். ஓரத்துலேருந்தே கொடுத்து நல்லா இலையாடிடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இலையாடியாச்சு. இப்போ 4 துணியையும் இந்த மாதிரி மடிப்பு பகுதி வர்ற மாதிரி நல்லா சரியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தைக்கலாம். ஒரு 4-5 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் 4ஐயும் சேர்த்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த லைனிங்கை எடுத்து விட்டேன். அதே போல் உள்பக்கத்தில் இருக்க லைனிங்கையும் நம்ம உள்ள கூடி இதை பாருங்க, உள்ள கூடி இப்படி தள்ளிடுங்க. தள்ளிட்டு இந்த 2 பட்டு பாவாடை துணியை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி தச்சிருங்க. இப்போ பட்டு பாவாடையை நம்ம கீழே வரைக்கும் தைக்க போகிறோம். நல்லா சின்ன தையலை வச்சு ஒரு தையல் போட்டுருங்க, போதுமானது. 2 தையல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாவாடை தைச்சிட்டோம். அடுத்ததான் இந்த லைனிங்கை தைக்கணும் இல்லையா, இப்படியே வச்சுக்கோங்க. இந்த லைனிங் இந்த பாருங்க உள்ள அப்படி இருக்கு பாருங்க, இதை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், பாவாடை உள்ளே போயிடும். இந்த லைனிங்கை பிடிச்சி இந்த கேப்பு இருக்கதா செய்யும். உங்களுக்கு இப்போ கேப்பு மாதிரி தெரியும், வெளிப்பக்கம் திருப்பையில் அது தெரியாது. இந்த லைனிங்கை இப்படி பிடிச்சி இந்த இடத்துல இருந்து இப்படியே தச்சு விட்டுறோம். இப்போ பாவாடை துணியை உள்ளே விட்டுட்டோம். லைனிங்க்கு உள்ளே பாவாடை துணியை விட்டாச்சு. லைனிங்கை மட்டும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சி
ஓரத்தில் மட்டும் லேசாக இலையா அடிக்கோங்க. இப்போ நம்ம பாவாடை தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நான் வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இப்போ நம்ம பாவாடை தச்சிட்டோம் பாருங்க. இந்த உள் பக்கத்தை நான் உங்களை மடிக்க சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம தச்சு இப்படி வைக்கிறப்ப இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு ஓப்பன் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குன்றதுக்காகத்தான் சைடில் பாவாடையில் ஓப்பனுக்கு நம்ம ஓரம் தச்சதை மடிக்க சொன்னது. இப்போ பாவாடை ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது ரொம்பவே எளிமையான மெத்தடு, ரொம்ப ஈஸியாக நீங்கள் தச்சிடலாம். இதுக்கு எப்படி நம்ம நாடை அளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடுப்பை விட இப்போ இடுப்பை நம்ம ரெட்டையாக மடிச்சிருக்கோம். அதே போல் நாடா, இது சுடிதார் நாடான்னு விற்கும், இந்த நாடா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த நாடா பிடிக்கல அப்படின்னா இந்த துணியிலையே நம்ம தலானி உரைக்கெல்லாம் வந்து நாட்டு வச்சு தச்சோம் இல்லையா, அது போல் இந்த துணியிலையே இந்த அகலம் நான் இதை எப்படி கனெக்ட் பண்ண சொல்கிறேன்னா அதே அளவுக்கு எடுத்து நீங்கள் தச்சு உள்ளே கோர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே அளவுக்கு எடுக்கிறோம். இப்போ இது ரெட்டையாக மடிச்சிருக்கோம் இல்லையா, அதே போல் இந்த அளவை ரெட்டையாக மடிக்கிறோம். ரெட்டையாக மடிச்சுக்கிறோம். அதை விட கூடுதலாக பாருங்க, இன்னொரு பங்கு அதை விட கூடுதலாக எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு 3.5 பங்கு ரெட்டையாக மடித்ததில் 2, இது 1 கூட கொஞ்சம் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி அளவு எடுத்தீங்கன்னா போதுமானது. இப்போ இந்த நாடாவை ஒரு ஊக்கு வச்சு உள்ளே கோர்த்துடலாம். இப்போ பாவாடை நம்ம தச்சுட்டோம். நான் சட்டையில் கொக்கி எப்படி வைக்கிறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இது ஃபுல்லும் நம்ம 2 மடிப்பாக மடித்து தச்சோம் இல்லையா, இது கொக்கி வைக்கிறது, இது வளைய வைக்கிறது. ஒரு மடிப்பு தான் மடித்தோம், அது வளைய வைக்கிறது. இப்போ வளையத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். எப்பயுமே சட்டையில் இந்த ஓரத்தில் மார்க் பண்ணிக்கிறோம். பாவாடை சட்டைக்கு கீழே ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கொக்கி வைக்க தேவையில்லை. அதை குறிச்சிக்கோங்க. ஒரு 2.5 இன்ச்சு குறிச்சிருக்கேன். அதிகபட்சமாக 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு. இப்போ இந்த இடம் ப்ளைனாக நம்ம விட்டுறணும், அப்போ தான் உங்களுக்கு பாவாடை சட்டை அழகாக இருக்கும். இங்கே வரைக்கும் வைக்கக்கூடாது. இப்போ இந்த 2 பகுதி இருக்கு இல்லையா, இதில் 5 வைக்கலாம், இல்லை 6 வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் 5 தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த இடத்த சமமாக மடித்தோம்னா இந்த சென்டர் கிடைக்கிது பாருங்கள். இங்கே 1 வளையம். அடுத்து இது 2 இப்படி மடிங்க. நம்ம ஜாக்கெட்டில் எப்படி மடித்து பார்ப்போமோ அதே போல் தான். இப்போ இந்த கேப் போதும். இதே இது சட்டை நீளமாக இருந்து உங்களுக்கு கேப் இந்த அளவுக்குலாம் வந்துச்சுன்னா நீங்கள் கூடுதலாக இன்னும் 2 வச்சுக்கலாம். அதே போல் இந்த மார்க்கையும் மடிக்கிறோம். இந்த இடம் இதில் வளைய வைக்க போகிறோம். வளைய வச்சதுக்கப்புறமா இதே அளவில் நம்ம இப்படி மார்க் பண்ணி உள்ளுக்குள்ளே இங்கே கொக்கி வைக்கணும். இப்படி தான் கொக்கி வளைய வைக்கணும். நான் ஏற்கனவே கொக்கி வளைய எப்படி தைக்கிறது போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் இதில் கொக்கி வளைய வச்சுருங்க. இப்போ நம்ம பாவாடை சட்டை 2ஐயும் போட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாவாடை சட்டை ரொம்பவே அழகாக வந்திருக்கு. பக்கை பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாவாடை ரொம்ப அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் தச்சு பாருங்க. ரொம்பவே எளிமையான மெத்தடில் நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் நீங்கள் தச்சு போடுங்க. தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியோட இருங்க. சட்டைக்கு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் தேவைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டோன் எல்லாம் நிறைய கடைகள்லாம் விற்கிது. உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிக்கு தக்கன நீங்கள் ப்ளைனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டோன் வாங்கி நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பட்டுப்பாவடை சட்டைக்கு எவ்வளோ தையக்கூலி வாங்கலாம்னா 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். லைனிங் துணிக்கு தனி சார்ஜ். லைனிங் துணி வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த தையக்கூலி 400லேருந்து 600 வரைக்கும் வாங்குங்க. லைனிங் நம்மளே வாங்கி போட்டோம் அப்படின்னா லைனிங்க்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போதான் புதுசாக தச்சு பழகுறீங்க, இப்போதான் கொஞ்சம் கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து
ஆரம்ப ஸ்டேஜில் தச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். நல்லாவே ஒரு 4-5 வருஷமா 5 வருஷத்துக்கு நாங்கள் நல்லாவே தச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக 500-600 ரூபாய் வாங்கலாம். பாவாடை ரொம்பவே சூப்பராக தச்சுட்டோம். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இதே போல் நீங்களும் பாவாடை சட்டை தச்சு போடுங்க. தீபாவளிக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நீங்களும் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தையல் பயிற்சி வகுப்பு 31. அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலை, காட்டன் சேலை, பூனம் சேலைக்கெல்லாம் நம்ம ஃபால்ஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சேலை அப்புறமா ஃபால்ஸ், சேலைக்கு மேட்சான கலரில் ஃபால்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம மிஷின்லேயே அழகாக எப்படி நம்ம தைக்கலாம் அப்படின்றத நம்ம தையல் பயிற்சி வகுப்பு 31 பார்ப்போம். தையல் பயிற்சி வகுப்பு 31 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.